ஹாய். இன்றைக்கி கேவுர் மாவு வடை தாங்க செய்ய போகிறோம். கேவுர் மாவு வாங்கிட்டு வந்தேன். நேற்று கிடைக்கலங்க. நேற்று செய்யலாம்னு நினச்சோம், நேற்று கிடைக்கல. இன்றைக்கி வந்து கேவுர் மாவு வடை தான் செய்ய போகிறோம். இந்த பாருங்கள், மாவு தான் ஒரு பாக்கெட்டு 40 ரூபாங்க. இது நாகா கேவுர் மாவுங்க இது. இப்போ இதில் வந்து பாதி கொட்டிக்கணும் போகிறோம். பாதி கொட்டிக்கணும். இதை கொஞ்சம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இது கொடுத்துருக்குங்க. கீரை, முருங்கீரை அதில் போட்டு பிசையறதுக்கு வதக்கிட்டு தான் பிசையணும், அப்படியே பிசையக்கூடாது. அப்புறம் வெங்காயம் ஒரு 2 பூண்டு நறுக்கி போட்டிருக்கிறாங்க. அம்மா தான் அரிஞ்சு வச்சுருக்குறாங்க. அதை இப்போ வந்து வதக்கி இதில் போட்டுக்கலாம். மாவில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். வதக்கி பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நல்லெண்ணெய் தாங்க ஊற்ற போகிறேன். ஏன்னா உடம்பு வேறு சரியில்லையா, சளி வேறு பிடிச்சின்னு இருக்குது, சூட்டு மேலே பிடிச்சின்னு இருக்குது. அதனால் நல்லெண்ணெய் செய்ய போகிறேன். கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக நெய் போட்டாச்சு. அதை வதக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி கொட்டி தாங்க பேசணும். நல்லா வதக்கி வாசனை இது போக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். பச்சை மிளகா அறியணுங்கம்மா. ஆனாங்க நான் அரைச்சி எல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க இந்த கீரையை. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ கீரையை போட்டு வதக்கலாம். ஏன்னா தீர மாதிரிலாம் வதக்கூடாதுங்க. நல்லாவே கொஞ்சம் நார்மலாக இருக்கணும். ரொம்ப தீஞ்சு போச்சுன்னா நல்லா இருக்காது.
கொஞ்சோண்டு அதில் உப்பு போட்டுக்கலாங்க. கீரையிலையும் வெங்காயத்துலேயும் உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கலாம். அவ்வளோதாங்க, வதங்கிச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு மாவில் கொட்டி பிசைக்கலாம். இந்த மாவில் கொட்டிட்டு இந்த மாவில் கொட்டியாச்சுங்க. இதை இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் போட்டேன் இல்லைங்களா வதக்கிறதுக்கு, அது கூட இது போட்டால் போதும். இதை பிசைஞ்சிக்கணும் வந்துடலாங்க. மாவு பிசைஞ்சாச்சுங்க. அதை தட்டிக்கணும் பாருங்கள். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ தோசைக்கல் எடுத்து வச்சுட்டேன். பற்ற வச்சுக்கலாம் கேஸை. இதை தட்டி வச்சு பாருங்கள். இது மாதிரி தட்டி கல் காஞ்ச உடனே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் தாங்க செய்கிறேன் நான். நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தாங்க எங்களுக்கு இதுவாகுது, செட் ஆகுது. மற்ற எண்ணெய்லாம் செஞ்சால் ஒரு மாதிரி மயக்கம் வருது. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது நல்லெண்ணெய். அது செக்கு எண்ணெய்ன்னு சொன்னாங்க, வாங்கிட்டு வந்தாங்க. இது 430 ரூபாங்க கிலோ செக்கு எண்ணெய். அது அதனால் சரி பரவாயில்ல கொடுங்க, 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்துருக்குறேன் 220 ரூபாய்க்கு. காஞ்சிடுச்சுங்க, போட்டுக்கலாம். அப்போதான் மெலிசாக இருந்தால் தான் நல்லா இருக்குமா. அது தடிப்பாக இருந்தால் ரொம்ப வேகாத இருக்கும். அதனால் மெலிசாக போட்டோம்னா கொஞ்சம் சின்ன உருண்டையாக எடுத்து தட்டிக்கலாம். அம்மா வந்து பெருசாக தட்டிட்டாங்க ஒன்று. எண்ணெய் சுற்றி கொஞ்சம் ஊற்றணும்னா தான் மொறுமொறுன்னு வரும். இந்த மாதிரி சின்னதாகவே தட்டிக்கலாங்க. அவங்க அம்மா வந்து பெருசாக தட்டிட்டாங்க. இவ்வளோ பெரிய உண்டை எடுத்துட்டாங்க, இவ்வளோ பெருசு. அதனால் பெருசாக வந்துடுச்சு.
முந்தா நாள் உப்புண்டை செஞ்சுங்க, அதை வந்து எடுக்கலான்னு போட்டால் வரவே இல்லைங்க வீடியோ. அப்புறம் இப்போ இதுக்கு போயிட்டு டெலிட் பண்ணியிருந்தேங்க நான். கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு வேக வைக்கணுங்க. வெந்துடுச்சுங்க, இது வெந்துடுச்சு. எண்ணெய் நிறைய ஊற்றினால நல்லாயிருக்கும். மா இந்தா இது எடுத்து போய் அங்கே இது அங்கே வச்சு கட்டுமா, சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் மட்டும் இப்போ சுட்டுடுறேங்க, மீதி அப்புறமா சுட போகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வரப்பெல்லாம் சூடாக செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா இப்போ செஞ்சுட்டா ஒரு மாதிரி ஆகிடும். அதான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் இப்போ அம்மா வீட்டில் இருக்காத ஈவினிங்காக கொஞ்சமாக செஞ்சு சூடாக சாப்பிட்லாம். நான் அவங்க வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், 8 மணி ஆகிடும். அதனால் அப்போ வந்து நான் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ எங்களுக்கு வரைக்கும் சுட்டா வைக்க போறா? இல்லை இது மட்டும்தான். அதாங்க உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. அம்மா கொஞ்சம் பெருசாக தட்டிட்டாங்க, நான் மெலிசாக போட்டு வச்சுருக்கேன். நல்லா முறுமுறுன்னு இருக்கிற மாதிரி. இது நல்லா மெத்து நல்லா இருக்குது. என்னம்மா? மா இந்த இதை எடுத்துக்கிறேன் நான், நீ இதை எடுத்துக்கோ. நல்லா இருக்குங்க. இந்த 4 உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அவங்களுக்கு வரப்போ செஞ்சு கொடுப்பேன். என் பையனுக்கு, என் வீட்டுக்காருக்கு, அம்மாவுக்கு எனக்கும் செஞ்சுக்கணும். அவ்வளோதாங்க. பாய்ங்க, வாங்க எங்கள் வீட்டில் கெவுரடை சாப்பிட்லாம். பாய்.